ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் vlogger இன் கனடா. என்னோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கனடாவில் உள்ள லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ப்ரோஸ் இருக்குது, என்னெல்லாம் கான்ஸ் இருக்குது, அந்த நெகட்டிவ்ஸை நம்ம எப்படிலாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் vlogging போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் அதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. யாராவது புதுசாக இந்த வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன தான் கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேங்க. வண்டியை ஒரு பார்க்கிங் லாட்டில் நிப்பாட்டிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அண்ட் ஐ வாஸ் அபவுட் டு கெட் டவுன் ஃப்ரம் த வெஹிக்கிள். நான் எப்படி இறங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டம்மான்னு ஒரு சவுண்டு. ஏன்னா பார்த்தா பின்னாடி இருந்து வந்து ஒரு வண்டி வந்து நம்ம வண்டியை வந்து ஹிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதை நம்ம எப்படிலாம் அப்ரோச் பண்ணுவோம், உடனே இறங்கி அப்படின்னு சண்டை போடுவோம் இல்லையா? ஸோ இங்கே இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது. ஒருவேளை நீங்கள் போய் ஒரு வண்டி இடிச்சிட்டிங்க, இல்லை உங்கள் வண்டி மேலே யாராவது வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டிக்கு என்ன டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி நான் காட்டிடுறேன். ஆக்சுவலாக பின்னாடி ரொம்ப டர்ட்டாக இருந்தது, அதனால் என்னால் கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருந்தது சைடில், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ். அப்புறம் கீழே உள்ள அந்த பம்பர் பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் பிஞ்சிருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி ஸ்க்ராச்சஸ் கூட ஓகே, பட் நான் முன்னவே இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் மெட் பண்ணியிருக்கேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே டேமேஜ் ஆயிருந்தது. இதில் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்கு. உங்களுக்கு டென்ட் தெரியுதான்னு தெரியல, அந்த இடம் வந்து டென்ட்டாக இருக்குது. இப்போ நான் கை வைக்கிற இடம் வந்து டென்ட்டாக இருக்குது, அதோட ஸ்க்ராச்சஸ் இருக்குது. கீழே உள்ள அந்த ரெட் கலர் பிளாஸ்டிக் கிட்ட வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. இதுதான் இப்போ நடந்திருக்கு. ஆனால் உள்ளே உட்காந்துருக்கு வந்து எனக்கு செம ஜர்க்காக இருந்தது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு போயிட்டு வந்தது. கனடா வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் 2 தடவை நடந்திருக்கு. அதில் இன்னைக்கு நடந்தது தான் பயங்கர ஃபன்னாக போச்சு. ஏன்னா அந்த ஹிட் பண்ண டிரைவர் வந்து அவங்க ஹிட் பண்ணங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க ஹிட் பண்ணிட்டாங்க. நான் பதறிட்டேன், என்னடா அது. ஏன்னா நான் நல்ல வேளை நான் வண்டி வந்து பார்க்கிங்கில் இருந்தது, கம்ப்ளீட் ஆஃப்ல இல்லை, பட் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டேன். நான் என்னோட சீட் பெல்ட் வந்து ஆஃப்ல இருந்தது. ஐ வாஸ் அபவுட் டு கெட் டவுன் ஃப்ரம் த வெஹிக்கிள். இடிச்சோடனே நான் இறங்கி போய் வேகமா பின்னாடி பார்த்தேன். அவங்களும் இறங்கி வந்தாங்க, வண்டியை பார்க் பண்ணிட்டு. நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன் பாருங்க. இறங்கி வந்து ஷீ ஸ்டார்டட் ஆர்கியூயிங். ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா வேகமா, ஷீஸ் அ ஒயிட் லேடி, ஷி மைட் பி லைக் அரௌண்ட் 55 or 50 year old. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வேகமா நம்மளோட காரை வந்து அந்த இடிச்ச இடத்துல வந்து வேகமா தொடச்சாங்க. நான் வாட்டுக்கு அப்போ அமைதியாக தான் இருந்தேன். பிகாஸ் இங்கே நிறைய பேர் வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து எங்கேயாவது இடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே ஏன்லாம் சண்டை போடுவோம், அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு, அப்பயும் இந்த மாதிரிலாம் நடக்கல. ஸோ அவங்க வந்து க்ளீன் பண்ணி நானுமே அதை தான் பண்ணுவேன். ஏன்னா கார் வந்து பின்னாடி ரொம்ப அழுக்கா இருந்தது. ஸோ அதை தொடச்சாதான் டேமேஜ் வெளியில என்னங்கிறது நம்மளால லைட்டாவது பார்க்க முடியும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் துடைக்கிற வரைக்கும் நான் அமைதியாக தான் நின்றுட்டு இருந்தேன். அவங்க தொடச்சிட்டே இருந்துட்டு என்னை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, உன் காரும் கருப்பு காரு, என் காரும் கருப்பு காரு, அது எப்படி ஸ்கிராச் மட்டும் வெள்ளையா வந்தது, அப்ப நீ எங்கேயோ போய் இடிச்சிட்ட, நீ இப்ப என்னைய சொல்ற அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இடிச்ச, இப்ப மேனிபுலேட் பண்ணுவாங்கல்ல, நமக்கே வந்து உண்மையே தான் சொல்றாங்களோ அப்படின்னு நம்மள யோசிக்க வைப்பாங்களோ, அந்த மாதிரி அவங்க துடைக்கிறாங்க, வேகமா தொடச்சிட்டு சொல்றாங்க இதெல்லாம் ஒயிட் கலர் பெயிண்டா இருக்கு, இது என் காரே இல்ல அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஐ செட் லைக், முதல்ல நீங்க துடைக்கிறத நிப்பாட்டுங்க, ப்ளீஸ் ஸ்டாப், டோன்ட் டச் மை கார்ன்னு சொன்னேன். பிகாஸ் அவங்க அதை பண்ணவே கூடாது. இன்ஃபேக்ட் நான் முன்னாடி ஏன் விட்டேன்னா, நான் நினைச்சேன் ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். பட் வந்து அவங்க அக்ரி பண்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்லிட்டே இருந்தாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, இப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, அங்கேயும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி இடிச்சுட்டா. ஸோ நாங்கள் வந்து லேன்ல இருந்து கிராஸ் பண்ணி தனியா போய் 2 பேருமே வெஹிக்கிளை நிப்பாட்டிட்டோம். ஷி அக்ரிட், பிகாஸ் அந்த பொண்ணு தான் பின்னாடி இருந்து வந்து பம்ப் பண்ணா. நான் சடன் பிரேக் எதுவுமே போடல. இப்போ ஒருவேளை நான் சடன் பிரேக் போட்டா அது வேற கேஸ் ஆயிருக்கும். பட் நான் பிரேக்கே போடல, அந்த பொண்ணு வந்து பின்னாடி இடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அவளோட லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்தா. ஸோ 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ணோம். அவங்க வந்து இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டாங்க அந்த டிரைவர் அப்படின்னா, நமக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து கிளைம் வாங்கி கொடுத்து நமக்கு வந்து ரிப்பேர் காஸ்ட் எல்லாமே பார்த்துப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஹேப்பன், லைக் யார் மேலே தப்பு அதெல்லாமே டீட்டெயிலாக அவங்க கேதர் பண்ணி அதெல்லாம் பார்த்துப்பாங்க. பட் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இந்த லேடி வந்து அக்ரி பண்ணல. அவங்க வந்து நான் பண்ணவே மாட்டேன்ட்டாங்க. அவங்க என்னென்னமோ பேசுறாங்க. அது எப்படி இந்த ஒயிட், நானும் சொல்ல ட்ரை பண்றேன், மேபி வெளியில பிளாக் கலர் பெயிண்டா இருக்கலாம், உள்ள ஒயிட்டா இருக்கலாம், மேபி ஸ்கிராச் ஆனா அப்படிதான் தெரியுமா இருக்கும், ஐ டோன்ட் நோ. எனக்கு அப்படியே ஒரு 2 நிமிஷம் பிளாங்க் ஆயிட்டேன். அவங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும். அப்புறம் தான் ரிமெம்பர், ஓகே நமக்கு தான் வீடியோ எவிடன்ஸ் இருக்கே நம்ம கிட்ட. ஆக்சுவலி வந்து கார்ல வந்து நம்ம வந்து டேஷ் கேம்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா. நான் சொல்றேன் அவங்க கிட்ட, நீங்க என்னன்னாலும் பேசுங்க, டேஷ் கேம்ல ரெடி
சரியா இருக்கு, நீங்க அவங்க வந்து திரும்ப என்கிட்ட ஷீ ஸ்டார்டட் ஆர்கியூவிங், இல்ல வண்டி யாரோ இடிச்சிட்டாங்க, நீ வந்து என்ன சொல்ற, நான் வந்து லைட்டா தான் பம்ப் பண்ணேன் அப்படின்றாங்க. அவங்க வந்து ஓகே எனக்கு புரிஞ்சிடுச்சு, அவங்க லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இல்லைன்னு சொல்லவும் ஐ செட் லைக் ஓகே நான் அப்போ 911 கால் பண்றேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூன்னு சொல்லிட்டு ஐ கால் 911. ஸோ 911ல என்னெல்லாம் டீட்டெயில் கேட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 911க்கு ரீச் பண்ணணும்னா அவங்க ஃபஸ்ட்டு கேட்டது வந்து வாட் ஹேப்பன் கேட்டாங்க. ஐசல் இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் லாட்டில் நிப்பாட்டுன்னு இந்த மாதிரி ஒரு லேடி ஹிட் பண்ணிட்டாங்க, பட் ஷீ இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் இட்னு சொன்னோன்னா அவங்க வந்து என்னை வந்து நிறைய இப்போ ஆம்புலன்ஸ் இருக்குது, போலீஸ் இருக்குது, க்ரைம் நடந்தால் இது வந்து டிராஃபிக்கில் வரும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க காலை. ஸோ அவங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க, நான் இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த லேடி எப்படி மேனிப்புலேட் பண்றாங்கன்னா, யூ ஆர் வேஸ்டிங் அ ரிசோர்ஸ், நீ எதுக்கு இப்போ தேவையில்லாம கால் பண்ற அப்படின்னாங்க. இன்ஃபேக்ட் அந்த லேடி அக்ரி பண்ணிட்டு எங்கிட்ட முன்னவே லைசன்ஸ் பிளேட் ஐ மீன் அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் 911 காலே பண்ணியிருக்க மாட்டேன். அவங்க சடனா வந்து மேனிப்புலேட் பண்ற மாதிரி பேசுறாங்க, நீ வந்து வேஸ்ட் பண்ற ரிசோர்ஸ் அப்படின்னாங்க. நான் உடனே அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க கொடுத்துருந்தா நான் காலே பண்ணியிருக்க மாட்டேன், நீங்க வந்து ரெடியா இல்லை அண்ட் யூ ஸ்டார்டட் ஆர்கியூவிங் வித் மீ, ஸோ அதனால நான் கால் பண்ணேன் அப்படின்னு. உடனே ஷீ சார் இல்லை நான் போய் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா போய் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. 911 கால் பண்ணோன்னே ஸோ வாட் ஐ டிட் லைக் 911 சொன்னேன், நான் இந்த மாதிரி முன்னாடி ஆர்கியூ பண்ணாங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணவும் அவங்க வந்து லைசன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, நான் இப்போ என்ன பண்ணட்டும்னு கேட்டேன். அவங்களே எனக்கு வந்து சொன்னாங்க, ஸோ ஓகே அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க, அவங்க ஒருவேளை இஷ்யூ பண்ணுறாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து ஆள் அனுப்புகிறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து லைசன்ஸை வாங்கிட்டாங்க, ஐ மீன் கொடுத்தாங்க. ஐ டுக் அ பிக்சர் ஆஃப் ஹர் லைசன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கேன் இல்லையா, ஸோ வி ஹாவ் சம்திங் கால்டு ஐசிபிசின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க தான் எல்லா டீட்டெயிலும் பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணியோ இல்லாட்டினா ஆன்லைனில் பண்ணலாம். நம்ம வந்து இந்த டீட்டெயிலாம் கொடுக்கணும், நம்ம எந்த லொக்கேஷனில் இருந்தோம், ஆக்சுவலாக என்ன நடந்தது, அப்புறம் வந்து எவிடன்ஸ் இது எல்லாமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தேல் ரைஸ் அ கிளைம் அண்ட் தேல் இன்வெஸ்டிகேட். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன். ஸோ இவங்க வந்து கொடுத்துட்டு அவங்களோட லைசன்ஸை வாங்கிட்டு போயிட்டாங்க. நானும் நம்ம காருக்குள்ளே வந்து உட்காந்தோன்னே ஷீ நாக் மை விண்டோ, வந்துட்டு வந்து லைசன்ஸ் கொடு அப்படின்னாங்க. ஆக்சுவலி நான் வந்து பதட்டத்தில் இருந்ததுனால நான் என் லைசன்ஸ் கொடுத்துட்டேன். ஆனால் நான் என் லைசன்ஸ் கொடுக்க தேவையில்லை, பிகாஸ் நான் வந்து கம்ப்ளீட் ஸ்டாப்பில் இருந்தேன், அதுவும் பார்க்கிங்கில் இருந்தேன். அவங்க தான் வந்து ஹிட் பண்ணாங்க. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கிற விதத்தில் அவங்களுக்கு என்னோட டீட்டெயில்ஸ் வந்து பெருசாக தெரிய தேவை கிடையாது. அவங்க தான் நான் தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கணும் இல்லையா. பட் நான் பதட்டத்தில் சரி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு என்னோட டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், இந்த லேடி இங்கேயே அக்செப்ட் பண்ணிக்கலையே, ஒருவேளை ஃபோன் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் வேகமாக வந்து ஐ செக் மை ஃபுட்டேஜ். ஆக்சுவலாக பார்த்தா அவங்க வந்து பின்னாடி அப்படியே வந்திருக்காங்க, பார்க் பண்ணியிருக்காங்க, அப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரில, பின்னாடி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து டம்முன்னு இடிச்சிட்டாங்க. இவங்க எங்கிட்ட லைசன்ஸ்லாம் வாங்கிட்டு அகைன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ உன் வண்டியை பார்க்கிங்ல போட்டியா, இல்லை நீ உன் வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்தியா, நீ ரிவர்ஸ்ல எடுத்ததுனாலதான் நீ இடிச்ச அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து அடா பாவீங்களா, என்னடா ஒருவேளை இந்த ஃபுட்டேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஷி மைட் பி ஸ்டார்டட் ஆர்கியூங் வித் மீ, பிகாஸ் இப்பயே ஆர்கியூ பண்ணாங்க. பட் இன்சூரன்ஸ்லேருந்து கேட்கும் போது அவங்க அக்ரி பண்ணாமல் போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ எப்பயுமே டேஷ் கேம் வந்து ஆனில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நேரங்களில் வந்து நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, என் மேலே தான் மிஸ்டேக், ஐ மீன் அவங்க மேலே தான் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ், நம்பர் பிளேட் இது எல்லாமே கொடுத்தாங்க. இந்த லேடி வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கல இல்லையா, நானே போய் நம்பர் பிளேட்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டேன், அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் அவங்களோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே நான் எடுத்துட்டேன். ஸோ ப்ரீவியஸ் டே எனக்கு என்ன நடந்ததுன்னா, இதே மாதிரி 911 கால் பண்ணேன். அவங்க என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க என்கிட்ட அப்படின்னா, உங்கள் காரில் ஏதாவது குழந்தைங்க இருக்கா, ஏதாவது ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கா, பிளட் இன்ஜுரி ஏதாவது ஆயிருக்கா, அந்த காரில் உள்ளவங்களுக்கு ஏதாவது பிளட் இன்ஜுரி ஆயிருக்கா, உங்கள் காரில் ஏதாவது குழந்தைங்க இருக்காங்களா, அந்த காரில் ஏதாவது கிட்ஸ் இருக்காங்களா, இது எல்லாமே அவங்க டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஒன்ஸ் ஐ செட் லைக் இல்லை அந்த மாதிரி இன்ஜுரி வந்து எனக்கும் ஆகலை அவங்களுக்கு ஆகலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தே ப்ரொசீடிங் வித் லைக் நார்மல் இந்த ஆக்சிடென்ட் கிட்ட வந்து அவங்க வந்தாங்க. ஐ மீன் ஹிட் பண்ற அந்த மாதிரி இதுக்கு கிட்ட வந்தாங்க.
என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாதிரி கிளைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அப்போ வந்து என் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இல்லை, பிகாஸ் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லாமல் அதை ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து காரை வந்து மெக்கானிக்ஸ் ஷெட்டில் வந்து அவங்க சொன்ன அந்த பர்டிகுலர் ஷெட்டில் வந்து விட சொன்னாங்க. விட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தே செட் லைக் அந்த ஃபுல் பம்பரையுமே மாற்றணுன்ட்டாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த காரில் வந்து ஒரு அடி கூட பட்ட மாதிரி தெரியலங்க, லைட்டாக ஸ்க்ராச்சஸ் தான் இருந்தது. பட் தே செட் லைக் இல்லை உள்ள அடி வாங்கியிருக்கு, இதை விடக்கூடாது, அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடணும், ஹோல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிடணும். ஐம் நாட் லைக் எனக்கு பெருசாக கார் பற்றின அவேர்னஸ் கிடையாது. நானே முன்னாடி நினச்சேன் இது என்ன சின்ன ஸ்க்ராட்ச் தானே, என்ன பண்ண போகிறாங்கன்னு நான் யோசிச்சேன். பட் ஆனால் கம்ப்ளீட் பம்பரே எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபுல் பேமெண்ட் வந்து அந்த பொண்ணு தான் வந்து பே பண்ணாங்க. ஸோ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஒன் டைம் பேமெண்ட் பண்றது பிரச்சனை கிடையாது. பட் ஒன்ஸ் நம்ம வந்து மிஸ்டேக் இருக்கு, நம்ம மேல மிஸ்டேக் இருக்கு, நம்ம கிட்ட இருந்து பேமெண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ப்ரீமியம்ல அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம இன்சூரன்ஸ் பே பண்ணும்போது நம்ம அதிகமாக பே பண்ற மாதிரி இருக்கும். இங்க அதுதான் பெரிய விஷயம். ஒன் டைம் பேமெண்ட் கூட வி கேன் டூ இட், பட் அந்த ப்ரீமியம்ல அது ஆட் ஆகும்போது நம்ம எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்க ஜென்ரலாவே ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, அந்த வண்டி வந்து நம்ம போய் ஃப்ரண்ட்ல ஒருத்தவங்க ஹிட் பண்ணிட்டோம்னா அது மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளோட மிஸ்டேக்ஸ் மாதிரி வரும். இல்ல நம்ம வண்டி போயிட்டு இருக்கு, நம்ம சடன் பிரேக் போடல, ஆனா பின்னாடி வந்து யாராவது நம்மள ஹிட் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களோட மிஸ்டேக்கா தான் வரும் ஜென்ரலா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் வண்டியை வந்து ட்ராப் பண்ணேன். வண்டியை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஆல்டர்னேட் வெஹிக்கிள் வேணும் இல்லையா, ஸோ தே அரேஞ்ச் மீ ரெண்டட் வெஹிக்கிள். அவங்க வந்து எனக்கு ரெண்டட் வெஹிக்கிள் அந்த த்ரூ அவுட் த டே, அவங்க என் வண்டியை ரிட்டர்ன் வர வரைக்கும் எனக்கு வந்து ஐ திங்க் அது 2 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 2 days வந்து எனக்கு வேற ஒரு வெஹிக்கிள் கொடுத்தாங்க. ஸோ நான் அதை வச்சு தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். இது எல்லாமே அவங்களோட இன்சூரன்ஸில் கவர் ஆகிடும். அதாவது நான் வண்டியை ரிப்பேர் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த ரிப்பேரோட ஓவரால் காஸ்ட் வந்து அவங்களுக்கு தான் ஆச்சு. அதே மாதிரி அந்த 2 days ரெண்டல் கார் கொடுத்தாங்க. ஸோ அதோட சார்ஜ் எல்லாமே அவங்களுக்கு தான் போச்சு. ஸோ இது எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தே கவர்ட் இட். இதுதான் எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. பட் இந்த கிளைமுக்கு இன்னும் எனக்கு அப்டேட் தெரியல. சீக்கிரமே நான் அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஐ டோன்ட் நோ, அந்த லேடி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் இருக்கும். பிகாஸ் வந்து லைக் அவங்களோட மிஸ்டேக்கு, அஃப்கோர்ஸ் நான் வந்து வண்டியை போய் மெக்கானிக் ஷெட்டில் விடணும், அப்படி தான் சொன்னாங்க நான் காலில் இருக்கும்போதும். அப்போ வந்து அவங்களே ரெண்டல் வெஹிக்கிள் தரேன்ட்டாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா காம்பன்சேஷன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நான் கேப் எடுக்கிறேன், எனக்கு ரெண்ட் தேவையில்லை அப்படின்னா காம்பன்சேஷன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இது வந்து ரொம்ப புதுசு, அந்த லேடி அக்ரி பண்ணிக்காததுனால ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ரொசீஜர். ஒருவேளை அவங்க வந்து அக்செப்டே பண்ணல, பட் அஃப்கோர்ஸ் நான் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் சப்மிட் பண்ணிட்டேன். ஸ்டில் அந்த லேடியை ஒருவேளை அக்செப்ட் பண்ணல, என்கிட்ட ஆர்கியூ பண்ணுற மாதிரி அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிய வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறேன். அந்த லேடி வந்து பயங்கர ஃபன்னா இருந்தாங்க. பயங்கர ஃபன்னானா லைக் நீங்க வந்து ஒருத்தவங்களை எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் நானே யோசிச்சிட்டேங்க, நம்ம ஒருவேளை வண்டியை வந்து ரிவர்ஸ்ல எடுத்தோமோன்னு. அந்த அளவுக்கு அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணாங்க. அப்படியே தொடச்சிட்டு பாட்டி கதை சொன்ன மாதிரி காரை நல்லா தொடச்சிட்டு என்கிட்ட திரும்ப அவங்க கேட்கறது என்னன்னா, எப்படிமா ஒயிட் பெயிண்ட் வந்துச்சு, உன் வண்டி ஒயிட் கார் தான் ஹிட் பண்ணுச்சு, என் கார் ஹிட்டே பண்ணலன்னாங்க ஃபர்ஸ்ட். நான் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டே இருக்கோம். டக்குன்னு வந்து நான் வந்து லைட்டாக தான் பம்ப் பண்ணேன். என்னமோ வந்து நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து கொஞ்சமாக தான் ஊட்டினேன்ற மாதிரி நான் லைட்டாக தான் பம்ப் பண்ணேன். அதுவும் உனக்கு இவ்வளோ பெரிய அடி விழுந்தது, இது வேற யாரோ முட்டிட்டாங்க அப்படின்னு செம்ம ஆர்கியூமெண்ட்டாக போச்சு. ஒரு நிமிஷத்தில் நம்மளை வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாங்க. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து கனடாவுக்கு புதுசாக வரீங்களோ, யாரெல்லாம் வந்து டிரைவிங் கற்றுக்குறீங்க, டிரைவிங் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பதட்டப்படவே தேவை கிடையாது. இன்ஃபேக்ட் நான் ஏன் டென்ஷன் ஆகிட்டேன்னா, அந்த லேடி வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் டென்ஷனாக இருக்க தேவையில்லை, ஏன்னா ஃபுட்டேஜ் இருந்தது. அஃப்கோர்ஸ் அவங்க மாதிரி தான் தப்பு, வண்டி பார்க்கிங்கில் இருந்தது. என்கிட்ட இன்னொரு விஷயம் வந்து 911 கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் சீட் பெல்ட் ஆனில் இருந்ததா ஆஃப்ல இருந்ததா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க காருக்குள்ளே, நீங்கள் காருக்குள்ளே இருந்தீங்களா அப்படிங்கிறத ரொம்ப வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஐ செட் லைக் ஐ வாஸ் அபவுட் டு லீவ். நானும் அப்போ தான் வந்து பார்க் பண்ணியிருந்தேன். என்னோட சீட் பெல்ட்டை எடுத்துட்டு ஐ வாஸ் அபவுட் டு கெட் டவுன் சொல்லி சொன்னேன். மேபி எனக்கு ஏதாவது இன்ஜூரி ஆயிருக்குமா அப்படிங்கிறதுக்காக கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இதை வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து டபுள் செக் பண்ணாங்க, என்கிட்ட பயங்கரமாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டெஸ்ட்லால ஒரு பெரிய ஃப்ளா இருக்குங்க. இந்த டேட்டாஸ் எல்லாமே ஓவர் ரிட்டன் ஆகும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது நான் ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட்ல கார்ல இருந்து பர்ஸ் எடுத்துட்டு போனாங்களே, அதுல இதே மாதிரி டேட்டா வந்து ஓவர் ரிட்டன் ஆனதுனால எங்களால் ஃபுட்டேஜ் வந்து பார்த்தோம், பட் நாங்கள் வந்து அதை வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியல. ஸோ அதனால இந்த தடவை நான் ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போதே நான் வந்து என்னோட கேமரா வச்சு அதை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் இப்போ உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து எனக்கு லாஸ் பண்ணியிருப்பேன் நான்.
ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த காரில் வந்து டேட்டா எல்லாமே ஓவர் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ நான் என்ன படித்தேன் அப்படின்னா, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த மெமரி கார்டை வந்து பென்ட்ரைவை வந்து உள்ளேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஓவர் ரிட்டர்ன் ஆகாது நியூ டேட்டாவால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை டு டூ தட் இன்ஸ்டெட் ஆஃப் லூசிங் எவ்ரி திங். அட்லீஸ்ட் லக்கிலி இந்த தடவை நான் வந்து மொபைல்லையும் அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதனால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இல்லைன்னா அந்த லேடி ஆர்கியூ பண்ணதுக்கும் அதுக்கும் எனக்கு தெரில அது ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சிருக்க முடியுமான்ட்டு. ஏன்னா அவங்க அப்படி பேசினாங்க, செம காமெடியாக போச்சு. ஐ ஹோப் இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரேராக சில பேர் தான் இறங்கி வந்து இப்படி சண்டை போட்டு போய் சொல்லி ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊரில் நம்ம லைட்டாக இடிச்சிட்டாலே வந்து அசிங்கமாக கேவலமாக கேட்டு விட்டுருவாங்க. அந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. அவங்க பண்ணாலும் நம்மளை திட்டுவாங்க, நம்ம பண்ணாலும் நம்மளை திட்டுவாங்க. பட் அந்த பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி வெரி ஃபியூ பீப்புள் வில் பி தேர் லைக் இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பற்றின ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.